இந்த சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த திரைப்படங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் அந்த படத்தின் சிறப்புகளை பற்றியும் ஒரு பார்வை பார்க்கலாம். ஜெயலலிதாவின் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு தலைமை தாங்கியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடனம் முடிந்து ஆசீர்வாதம் செய்யும் போது நீ நன்றாக வருவாய், எனது பரிபூர்ண வாசிகள் என்று மனதார வாழ்த்தியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கதாநாயகியாக நடிக்கத் தொடங்கிய காலத்தில் முதலில் 1966 நடிகர் திலகத்தின் மகள்களில் ஒருவராக மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்தில் நடிகர் திலகத்துடன் தோன்றினார். இது 100 நாட்கள் ஓடிய திரைப்படம் ஆகும். பிறகு 12/4/1968 கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக வந்த இடம் நீ நல்ல இடம், வரவேண்டும் காதல் மகாராணி என்று வரவேற்கப்பட்டார். படு ஸ்லிம்மாக ஸ்டைலாக உள்ள நடிகர் திலகத்துடன் நல்ல கதாபாத்திரம் ஜெயலலிதாவுக்கு அமைந்தது. இது 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படமாகும். 6 மாத இடைவெளியில் 21/10/1968 அன்று மீண்டும் நடிகர் திலகத்துடன் எங்க ஊர் ராஜா நல்ல ஒரு வெற்றி படமாக மீண்டும் அமைந்தது. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 11 மாத இடைவெளிக்கு பிறகு 5/9/1969 அன்று மீண்டும் நடிகர் திலகத்துடன் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பினை பெற்றார். திரைப்படம் தேவமகன். இந்த திரைப்படமும் 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. அதோடு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படம் ஆகும். அதற்கு பின்பு 14/1/1970 அன்று 3 மாத இடைவெளியில் நல்ல ஒரு குணச்சித்திர நாயகியாக எங்க மாமா திரைப்படத்தில் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் ஜெயலலிதாவுக்கு அமைந்தது. இந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடவில்லை என்றாலும் நல்ல ஒரு வசூல் அனைவரும் பாராட்டிய படமாக அமைந்தது. 29/10/1970 9 மாத இடைவெளியில் ஜெயலலிதா நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திய படம் நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்த எங்கிருந்தோ வந்தாள். டூயட் பாடும் நாயகியாக மட்டுமே மற்ற படங்களில் பயன்படுத்தப்பட்ட ஜெயலலிதா நடிகர் திலகத்தின் படங்களில் நல்ல பாத்திரம், நல்ல நடிப்பு ஆகியவை கிடைக்க பெற்றார். மீண்டும் ஒரு 100 நாள் படமாக இது அமைந்தது. 27/11/1970 பீம்சிங் அவர்களின் ஒரே கலர் படம் பாதுகாப்பு. மிகவும் வித்தியாசமான ஒரு பாத்திர படைப்பு. நடிகர் திலகத்தின் ஜோடி. படம் சரியான வரவேற்பை பெறவில்லை, ஆனால் ஜெயலலிதாவுக்கு நல்ல பெயர் பெற்ற படமாக அமைந்தது. 14/4/1971 5 மாத இடைவெளியில் திரைப்பட நடிகையாகவே நடித்த சுமதியின் சுந்தரி வெளியானது. வித்தியாசமான ஒரு பாத்திரம். நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினார். வசூலிலும் முதன்மை பெற்ற திரைப்படம் இது. 3/7/1971 2.5 மாத இடைவெளியில் அருமையான ஒரு சவால் விடும் பாத்திரம். நடிகர் திலகத்துக்கு எதிராக சவாலே சமாளி, சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு கதாபாத்திரம். பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படம். நடிகர் திலகத்தின் 150வது படத்தின் கதாநாயகியாக நடிக்க நல்லதொரு வாய்ப்பினை பெற்று சரியாக பயன்படுத்திக் கொண்டார் ஜெயலலிதா. இது 100 நாட்கள் திரைப்படம் ஆகும். 26/1/1972 சரியாக 6 மாத இடைவெளி. தமிழ் திரை உலகில் இதுவரை காணாத புதிய பரிமாணத்தில் நடிகர் திலகம் படு ஸ்டைலின் உச்சமாக தோன்றிய ராஜா. நாயகி ஜெயலலிதா. ஜானி மேரா நாம் என்ற இந்தி படத்தின் தமிழாக்கம். ஹிந்தியில் ஹேமா மாலினி செய்த பாத்திரம் ஜெயலலிதா செய்தார். இதுவரை தோன்றாத ஒரு ஸ்டைலான உடைகள் ஜெயலலிதா இந்த படத்தில் உடுத்தினார். மிகப்பெரிய வசூல் பிரளயம் செய்தது ராஜா திரைப்படம். 100 நாட்கள் ஓடி வெற்றி படமாக அமைந்தது. 6/5/1972 4 மாத இடைவெளியில் நடிகர் திலகத்துடன் மீண்டும், ஆனால் இந்த சமயம் கருப்பு வெள்ளை படம். தமிழ் திரை உலகில் கருப்பு வெள்ளை படங்களில் அதிக முதன்மையான வசூல் சாதனை மற்றும் அதிக நாட்கள் ஓடிய படம் என்ற பெருமையை பெற்ற நடிகர் திலகத்தின் பட்டிக்காடா பட்டணமா சவாலான ஒரு வேஷம். நடிகர் திலகம் மூக்கையனாக வாழ்ந்த படம். என்னடி ராக்கம்மா என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் ஆகும். 15/7/1972 1.5 மாத இடைவெளி. மீண்டும் நடிகர் திலகத்துடன் தர்மம் எங்கு படம் மிக சராசரியாகத்தான் போனது. 7/2/1972 4 மாத இடைவெளியில் நடிகர் திலகத்துடன் நீதி. கண் திருஷ்டி கலைந்து வசூலில் சக்கைபோடு போட்ட படம் 100 நாட்கள் படமாக மீண்டும் அமைந்தது. 7/3/1974 1 வருடம் 2 மாத இடைவெளி விட்டு நடிகர் திலகத்துடன் நடித்து வெளிவந்த படம் தாய். சராசரி திரைப்படம் இது. சுமாரான வெற்றி. 13/11/1974
8 மாத இடைவெளி விட்டு நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்து சுமாரான வெற்றி பெற்ற படம் அன்பை தேடி. வருடங்கள் ஓட ஓட ஜெயலலிதா சற்று இளமை சிறிது குன்றி வயது சிறிது காட்டிக் கொடுக்க தொடங்கிய தோற்றம். 11/4/1975 மீண்டும் நடிகர் திலகத்தின் லேண்ட்மார்க் படம் 175வது திரைப்படம் அவன்தான் மனிதன். திரைப்படம் முழுவதும் என்னை வாழ வைத்த தெய்வம், என்னை வாழ வைத்த தெய்வம் என்று கூறும் ஒரு பாத்திரம். மீண்டும் ஒரு 100 நாட்கள் திரைப்படமாக இது அமைந்தது. 6/12/1975 8 மாத இடைவெளியில் பாட்டும் பரதமும் வெளிவந்தது. சற்றே முதிர்ச்சி. மேலும் அப்போது நிலவிய அரசியல் சூழல் படத்தின் வெற்றியை வெகுவாக பாதிக்க சுமாரான ஓட்டம். ரசிகர்கள் சிறிது இளமை பொலிவை இழந்த ஜெயலலிதாவை பார்க்க நேர்ந்தது. 22/10/1976 சித்ரா பௌர்ணமி. ஜெயலலிதா நடிகர் திலகத்துடன் நடித்த கடைசி படம். அரசியலுக்கு செல்வதற்கு முன்னால் வந்த படம். சுமாராக போன திரைப்படம் இது. 18 திரைப்படங்கள் நடிகர் திலகத்துடன் ஜெயலலிதா நடித்தார். நடிகர் திலகத்துடன் நடித்ததால் ஒரு கதாநாயகியாக 18 படங்கள் நடித்து பிற்காலத்தில் நடிப்பின் நல்ல தேர்ச்சி பெற்ற நடிகையாக விளங்கினார். நடிகர் திலகமும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த படங்களில் வியாபார ரீதியாக வெற்றி பெறாத படங்களாக பாதுகாப்பும் சித்ரா பௌர்ணமியும் அமைந்தன. ஆக 18 படங்களில் வியாபார ரீதியாக 16 படங்கள் வெற்றி படங்களாகவும் 9 படங்கள் 100 நாட்களும் அதற்கு மேலும் ஓடிய படங்கள், அதில் ஒரு படம் 175 நாட்கள் ஓடிய படமாகவும் ஜெயலலிதாவுக்கு அமைந்தது.